எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் எப்படி நம்ம சாப்பாடு செஞ்சு அந்த கறி எடுத்து நம்ம எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆயிலு ஒரு 2.5 குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க. போதும் 2.5 குழிக்கரண்டி. அப்புறம் எண்ணெய் வந்து அதிகமாக சூடாக விடக்கூடாது. நம்ம ஒரு பட்டை ஒரு 8-9 கிராம்பு. இதை பாருங்கள், இந்த அன்னாச்சி பூ. இந்த இலையை வந்து முழுசாக தான் போடணும். நான் இதை பாக்ஸில் வந்து உடச்சி வச்சுருக்கேன், ஏன்னா அது உள்ளார போகாதுன்னு. இப்படி போட்டிங்கன்னா சாப்பாட்டில் அது பல்லில் அடிப்படும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். குவான்டிட்டிக்கு தான் நீங்கள் ஏலக்காய்லாம் ஆட் பண்ணும். நான் வந்து 3 டம்ளர் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதனால் ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி சேர்த்துருங்க. ரொம்ப ஆயில் சூடான பிறகு சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் போயிடும். அது நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் வீடியோவில், பார்த்துங்க. இது சேர்க்குறேன், கல்லுப்பு சேர்க்குறேன். நான் ஆனியன் வதங்கிறதுக்காக எந்த உப்புனாலும் சேருங்க. நான் கல்லுப்பு கையில் கிடச்சிது, அதனால் எடுத்துட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணும். அப்புறமா புதினா ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பாருங்கள், 4 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போது சிக்கன் பிரியாணி, சிக்கன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம சாதம் செய்கிறாங்கன்னா அது தண்ணியை வடிச்சிட்டு வேக வச்சு எடுக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். அது வேக வச்சுக்கும் போது அதில் அவ்வளோ டேஸ்ட் நமக்கு கிடைக்காது, வேக வச்ச கறியாக மாதிரி தெரியும். இது நம்ம கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாதமும் நல்லாயிருக்கும். அதே சமயம் கறியும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக நானே எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடில் செய்கிறேன். இந்த புதினா இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப டீப்பாக நல்லா அந்த க்ரீன் கலரோடு இருக்கணும். ப்ளஸ் நல்லா கிறிஸ்பியாக, அதுவும் ஆனியன் மாதிரி அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம என்ன செஞ்சிடறோம், இமிடியேட்டாக புதினா போடுற சமயத்துலேயே நம்ம சீக்கிரம் கறி சேர்த்துறோம். அப்படி சேர்க்கக்கூடாது. அதுவும் நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள், ஆனியன் மாதிரி அதுவும் நல்லா கலராக, பட் கலர் வந்து க்ரீனாகவே இருக்கணும், கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வைக்கணும். இப்போது இதோடு நம்ம ஒரு 1/2 கிலோ கறி சேர்க்குறேன். கறி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குறேன், ஏன்னா இதை நம்ம வந்து எடுத்துகிற போகிறோம் இல்லைங்களா. இந்த கறியை நம்ம வந்து பிரியாணி செய்யல, இது ஒன்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதனால் நான் 600 கிராம் இருக்குது, 600 கிராம். அரிசி கம்மியாகவும் கறி அதிகமாகவும் சேர்க்குறேன். கறியெல்லாம் நம்ம எடுத்துகிற போகிறோம். அப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நமக்கு டேஸ்ட்டாக சாதத்தில் டேஸ்ட் நல்லா வரணுன்றதுக்காக கறி அதிகமாகவும் அரிசி கம்மியாகவும் சேர்க்கணும். உங்கள் விருப்பம் எப்படி இருந்தாலும் சேர்த்துங்க, பட் இந்த மெத்தடில் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் விட்டுருந்தா பண்ணியிருக்கோம். அதுலேயே கொஞ்சம் வேகும். ஒன்லி கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பட்டை, ஒன்லி பட்டை தான். இது பட்டையோட பொடி மட்டும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேருங்க. கொத்தமல்லி, அதாவது தனியாத்தூள், இது நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். தனியாக ரொம்ப நல்லது இருக்குது. ப்ளஸ்ஸு காரத்துக்கு அவங்கவுங்க தேவைக்கேற்ப. இது வந்து ரொம்ப ஸ்பைசி மிளகாத்தூள், அதனால் நான் ஒரு 1.25 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது ஜாஸ்தியாக இருக்கும், அது காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க. இது வந்து குண்டூர் மிளகாய், அதனால் லைட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதை ஒரு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தி காரம், அது ஸ்மால் ஸ்பூன் பாருங்கள், இதில் தான் சேர்த்துருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். 1,
2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சமைக்கும் போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். வெஜ்ஜி பண்ணும்போது கம்மியாக சேர்க்கலாம், இல்லைன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் எடுக்கும். நல்லா பரட்டுங்க. பரட்டிட்டு மறுபடியும் மூடி வைங்க கொஞ்ச நேரம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். மறுபடியும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். பாருங்க, நல்லா மசாலா எல்லாம் வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி நான் ஒரு 3 சேர்த்துருக்கேங்க. பெரியனா அது மீடியமாக இருக்கும். அது நான் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். சீடெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி விட்டுக்கிட்டு இது மீண்டுமாக நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தான் சேர்த்தேன், இப்போ கரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மூடிடலாம். நல்லா மசாலா எல்லாம் வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி நான் ஒரு 3 சேர்த்துருக்கேங்க. பெரியனா அது மீடியமாக இருக்கும். அது நான் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். சீடெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி விட்டுக்கிட்டு இது மீண்டுமாக நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் உப்பு சேர்க்கலை, உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தான் சேர்த்தேன், இப்போ கரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மூடிடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு இப்போ இந்த ஸ்பூன் போட்டேன்னா இந்த கறியெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். பொறுமையாக வெந்துருச்சு பாருங்கள். 80% இது வெந்திருக்கும். 1 by 1 எடுத்துருங்க. ஸ்லோவாக சின்ன ஸ்பூன் போட்டு எடுங்க. இந்த கிரேவியெல்லாம் நல்லா இதில் விட்டுட்டு எடுங்க. பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க ஸ்டவ்வை. இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஒரு 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. தண்ணியை ஊற வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் பார்த்துங்க. நான் வந்து அதாவது அரை கிலோ அரிசிக்கு 600 கிராம் கறி சேர்த்துருக்கேன். இதில் வந்து என்னென்ன அதிகமாக கறி அதிகமாகவும் ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாகவும் இருக்கணும், அவ்வளோதான் இதில் வித்தியாசம். ஏன்னா நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒன்லி இந்த எக்ஸ்ட்ராக்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸ்டவ்வை பெரிய ஃப்ளேமில் வச்சுக்கங்க. இப்போது பாருங்கள், கலரே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹோட்டல்லாம் போனால் கூட அவங்க கறியை வந்து வேக வச்சிடுறாங்க. வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து செய்வாங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி சாப்பிட சில பேர் பிடிக்கும், பிடிக்கிறவங்க பிடிக்காது. அதனால் பாருங்கள், இது தண்ணியை கொதிக்க வச்சு அரிசி போட்டாலும் பரவாயில்ல, இப்படி அரிசியை சேர்த்துட்டு கலந்தாலும் பரவாயில்ல. உப்பு பார்க்கலாம். நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணோம் பாருங்க. நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்புலாம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப உப்பு காரம் எல்லாம். பட் இந்த மெத்தடு தான். கல் உப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலக்கிறேன். அரிசி இல்லைன்னா உடையும். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு கூட செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வேக வைக்கலாம். மூடி போட வேணாம், வேகட்டும் இது. இப்போ இந்த கறி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கடையோ 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று ஜஸ்ட்டு அதே கறியை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் மசாலா போட்டு செஞ்சுக்கலாம் பிரியாணிக்கு.
எப்படி நம்ம செஞ்சுக்கலாம் பார்க்கலாம். இதில் நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துடலாம். இன்னும் பொடிசாக வச்ச வெங்காயத்தை, ஏன்னா நம்ம அதிலேருந்து மசாலாலாம் போயிருக்கோம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் கொஞ்சம் ஸ்பைசி வேணுன்றவும் சேர்த்துக்க, வேணான்றவங்க விட்டுருங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம விருப்பம் தான், நம்ம எவ்வளோ செய்யலாம். மீதம் கறியை இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நம்ம இந்த சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனே நம்ம சேர்க்கல, இதில் ஆனியன் சேர்த்துருக்கோம். இப்போ லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணணும். பாருங்கள், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஆனியனுக்கெல்லாம் உரைக்காது இல்லைங்களா, இதுக்கும் லைட்டாக உப்பு பார்த்துக்கிட்டு போடுங்க. கறிக்க வச்சுட்டு போகிறீங்க, டேஸ்ட்டாக மாறிடும். உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை, ஆனால் உப்பு உள்ள அதிகமான உப்பு உள்ள பண்டம் தான் குப்பை. இதை பார்த்துக்காங்க. சூப்பராக இருக்கும். கலருக்காக போடுறேன் அந்த பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள், காரம் இறங்கி இருக்காது, அதுக்காக. வேணும்னா சேர்த்துட்டே நான் விட்டுருங்க. இப்போ இந்த பட்டை பொடியும் கொஞ்சம் லைட்டாக லைட் ஃப்ளேவர் வரும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அந்த தண்ணியிலே போயிடுச்சு, எண்ணெயிலேயே, அதுக்காக. அப்புறம் லைட்டாக கரம் மசாலா, இப்போ நம்ம ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா, ஏன்னா இது 80% 85 தான் வெந்திருக்கோம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதனால் இந்த இரும்பு கடாயில் வச்சு வேக வச்சுருங்க. இருக்கான், இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காரம் எல்லாம் அந்த எண்ணெயில் போயிடுது. ஏன்னா இந்த வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிட்றாங்க, அதனால் எங்களுக்கு காரம் வேணுமா. நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் கம்மியாக விட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஃபைனல் டச்சு. இது பாருங்கள், சூப்பராக வந்துடுது. இதுக்கு மேலே டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சரியாக இருக்காது, ஆஃப் பண்ணிடுறேன் இந்த அடுப்பை. அப்புறம் ரொம்ப இதுவாகிடும். ஏற்கனவே அது வெந்த கறி பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இது மற்றும் ஆனியன் கொஞ்சம் வதங்கணும். இப்போவே நானும் இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துறேன், நல்ல ஃப்ளேவர் வரும். இது மாத்திரம் கொஞ்சம் வதங்கணும், ஏன்னா ஆனியன் இருக்குது இல்லைங்களா, அதனால். டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, ரெண்டுமே சூப்பராக இருக்கான். இதில் வந்து 2 மினிட்ஸ். இது கொஞ்சம் அரிசி மேலே வந்த பிற்பாடு நம்ம பிளேட் போட்டுடலாம். அவ்வளோதான். இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வா கலந்து இப்போ தான் நான் விடுறேன். அப்படியே டம் போட்டாச்சு, சூடாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணலாம்.
இன்னும் கூட ஈஸியாக இதை ட்ரை பண்ணலாம் வீட்டில், ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியாக சமைச்சு கறியோடு சேர்த்து பிரியாணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ திருப்தி இருக்காது. இப்படி சாப்பிடும்போது சிக்கன் 65 வறுத்த கறினால எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது, இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கும் நன்றி. மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.